எவ்ரிவன் ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ இன்னைக்கு சில வெக்காபுலரிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்ட்டிடியூட், எஃப்ஓஆர்டிஏடிடி. ஃபார்ட்டிடியூட் அப்படின்னா என்னன்னா குவாலிட்டி ஆஃப் கரேஜ் இன் அட்வர்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஒரு கஷ்டமான துன்பமான நேரங்களில் மன தைரியத்தோட இருக்கிறது. சரிங்களா? தைரியத்தோடு இருக்கிறது. செகண்ட் வந்து அக்கம்ப்ளிஷ், எ பார்ட்னர் இன் கிரைம். ஒரு குற்றம் செய்யும் பொழுது கூட சேர்ந்து செய்வாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, அக்கம்ப்ளிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிப்ளியோஃபைல். பிப்ளியோஃபைல்னா எ கிரேட் லவ்வர் ஆஃப் புக்ஸ். யார் புத்தகங்களை தான் நிறையா நேசிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு என்ன பேர்னா பிப்ளியோஃபில் அப்படின்னு பேர். அடுத்தது செலிபசி, த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அன்மேரிடு. அதாவது கல்யாணம் ஆகாமல் இருக்கிற அந்த நிலையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திருமணம் ஆகாத நிலை. சரிங்களா? செலிபசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எஃபெமினேட். எஃபெமினேட்னா எ பர்சன் ஹூ ஹேஸ் ஃபீமேல் குவாலிட்டிஸ். சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா நடை உடை பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் போல இருக்கும். டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு ப்ளீஸ். டிரான்ஸ்ஜெண்டர்னா அப்படியே கன்வர்ஷன் ஆகிடுறது ஜெனட்டிக்கலாக. என்னென்னா ஆணோட தன்மையிலேருந்து பெண்ணாக கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொல்கிறது, ஃபிசிக்கலாகவும் சில சேஞ்சஸ், பெண்ணிலேருந்து ஆணாகவும் ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகிறது தான் டிரான்ஸ்ஜெண்டர். தட் இஸ் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அது ஜெனட்டிக்கலாகவும் உங்களுக்கு அது ஃபிசிக்கலாக சேஞ்சஸ். ஆனால் சம் பீப்புள், சம் மென் பார்த்தீங்கன்னா ஒரு நடை உடையில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மாதிரி நடத்தை உள்ளவங்களும் தான் எஃபெமினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபெமினேட். சரிங்களா? அடுத்து வந்து லொகாசியஸ். லொகாசியஸ்னா எ பர்சன் ஹூ டாக்ஸ் மச். சார்ட்டர் பாக்ஸ்னு கூட நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க, சார்ட்டர் பாக்ஸ் அப்படின்ட்டு. டாக்கட்டிவ், டாக்கட்டிவ்ன்றது நார்மல் வேர்டு. லொகாசியஸ், எல்ஓ QUACIOS, லொகாசியஸ். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ ஸோ மச்.